வெல்கம் டு கேசிபி டிவி. தமிழகத்தில் தினமும் நடக்கும் அரசியல் திருப்பங்கள், கட்சிகளுக்கிடையே கூட்டணி அமைப்பது குறித்த குழப்பங்கள், தேசிய கட்சி தலைவர்களின் அரசியல் வியூகங்கள், அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலுக்காக தயாராக நினைக்கும் திட்டங்கள்னு தமிழக அரசியல் களம் அனல் வீசிக்கிட்டு இருக்கு. வரக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலில் கட்சிகளின் வியூகங்கள் என்னவா இருக்கும் தெரிஞ்சுக்கலாம் இந்த காணொளியில. பாஜக கையில் எடுத்துள்ள வேல் யாத்திரை ஒரு அரசியல் வியூகமா இருக்குமான்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே அதிமுகவின் 7.5% இடஒதுக்கீடு நானும் வியூகம் தானு கண்ணு முன்னாலேயே வந்து போகுது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே திமுகவின் தேர்தல் திட்டங்களான விடியலை நோக்கி நமக்கு நாமே ஸ்டாலினின் குரல் ஆங்காங்க எல்லா சோசியல் மீடியாலையும் அப்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதற்கிடையேயே அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடந்த தேர்தல் ஆலோசனை கூட்டங்கள்ல இன்னும் சில தேர்தல் வியூகங்கள் அதிமுக வகுத்திருக்குன்னு கூறப்படுது. நான் ஒன்னும் அரசு செலவுல ஆடம்பரமா வந்துட்டு சும்மா போறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆட்சியை அமைக்க அட்டகாசமான சில ஐடியாக்களோட தான் வந்திருக்குன்னு அசால்ட் அமித்ஷா அதிமுக கிட்டையும் பாஜக கிட்டையும் தனித்தனியை கொளுத்தி போட, தீப்பெட்டியும் தீக்குச்சியும் மாதிரி ஒன்னா இருப்பாங்களா, தீ பந்தங்கள் மாதிரி ரெண்டா இருப்பாங்களான்னு பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். எது எப்படி இருந்தாலும் அரசியல் ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. 2021ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலுக்கு எலெக்ஷன் கமிஷன் ரெடி ஆகுறாங்களோ இல்லையோ, அரசியல் கட்சிகள் ரெடி ஆயிருச்சு. அப்போ அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் உங்களுக்கே தெரியும். இந்த 2021ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் யார் பக்கம்? நீங்க சொல்லுங்க. அரசியல் கட்சிகளின் வியூகங்கள் மக்கள் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கேசிபி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.